ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தானத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த பதிவு. கன்னி லக்னம்ங்கிறது உழைப்புக்கு அஞ்சாதது, உழைப்புக்காகவே பிறந்தது. அதனால அர்ப்பணிப்பு உணர்வு, உழைப்பு, இதுதான் அவங்களுக்கு தாரகம் வந்துடும். இப்போ சனி கிரகம் இவருக்கு கன்னிக்கு யோக கிரகமா இருந்தாலும், ராகு கிரகமும் சனி கிரகமும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்குறதை பற்றி தான் இந்த பதிவு. அதாவது அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து நமக்கு டிசம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் 85 நாட்கள் 6ஆம் வீட்டில் இருக்கிற சனி, 7ஆம் வீட்டில் இருக்கிற ராகு நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. ராகு நட்சத்திரத்தில் சனி, சனி நட்சத்திரத்தில் ராகு. இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நட்சத்திர ரீதியாக அவர் பணம் தர்றவர், வேலை கொடுக்குறவர், தொழில் அமைச்சு கொடுக்குறவர், மிகப்பெரிய ஒரு பதவி சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு வழி பண்ணுறவர். அப்பேற்பட்ட அந்த ராகு கிரகம் சனியோட நட்சத்திரத்தில் போய் 7ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ ராகுனுடைய பொசிஷன் 7ஆம் வீடுங்கிறது நல்லதாக இருந்தாலும், அவர் உட்கார்ந்து இருக்கிற நட்சத்திராதிபதி சனி எங்கே இருக்காருன்னு பார்த்தோம்னா, அவர் 6ஆம் வீட்டில் இருக்கார். இந்த 6ஆம் வீடு கூட நம்மளுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகம்தான். 6ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடும் சாதகம் தான். அப்படி இருக்கிறதுனால 2, 6, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானங்கள், பணம் கொடுக்குற ஸ்தானங்கள், பதவி கொடுக்கறது, உத்தியோகம் கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமே இந்த பரிவர்த்தனை மிக 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 சாதகமாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், குடும்ப உறவுகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு அப்படின்னா, லக்னத்தில் கேது அப்படின்னா, கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்தில் இந்த ராகு சனியை போல செயல்படுறதுனால நமக்கு பிரிவினைகள், தேவையில்லாத வருத்தங்கள், ஃபினான்ஸ் ரீதியாக நஷ்டங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் தோன்றும். அதனால் உறவில் இப்போ நீங்கள் புதுசாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தை அவாய்ட் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் நமக்கு ஜனன ஜாதகத்தில் ராகு எப்படிப்பட்ட பொசிஷனில் இருக்காருங்கிறதையும் பார்த்துக்கணும். தசாபுத்தி அந்தரத்தில் சனியோ ராகுவோ நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதையும் பார்த்துக்கணும். இந்த ரெண்டுமே இயற்கையில் கெட்ட கிரகங்கள் தான். ஆனால் நமக்கு பண ரீதியாக நல்ல கிரகங்கள், தொழில் ரீதியாக நல்ல கிரகங்கள். அதனால் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை நம்பி செய்கிற செயல்பாடுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்பு அல்லது ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது, அல்லது ஒருத்தர் ஐடியலாகவே பார்ட்னர் மாதிரி நான் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு வருவாங்க. அவங்கள நம்பி நாம் எதுலையாவது பணம் போடுறதோ இறங்குறதோ செஞ்சோம்னாலும் அதில் இந்த உறவுகள் பாதிக்கப்படும். அந்த பார்ட்னர்ஷிப் லாங் டேர்மில் நிலைக்காது. அதனால் அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம ரெகுலராக வேலைக்கு போகிறோம். அந்த வேலையில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் அந்த வேலையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு நம்மளை சரியாக கவனிக்கலை, ட்ரீட் பண்ணல, நம்மளை நல்லபடியாக அங்கீகாரம் பண்ணல அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலை மட்டும் லைட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது இப்போ கவலைப்படாமல் நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். அந்த ஒர்க்லோடுனால நமக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் தெரியும், ஒரு சலிப்பு தெரியும். ஏதாவது மாற்றிக்கலாமா, வேறு வேலை மாற்றிக்கலாமான்ற எண்ணம் தோன்றும். ஆனால் அதுலேயும் நமக்கு சரியானபடி ஒரு லீடு கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருப்போம். அதனால் இந்த எக்ஸிஸ்டிங் வேலையிலேயே இருந்து கொஞ்சம் இதையெல்லாம் டேக் ஓவர் பண்ணிவிட்டு, கீழே வேலை பார்க்குற வேலையாட்கள் குழப்பம் பண்ணாமல் அவங்களுடைய பேச்சுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா பெருசாக பாதிக்காது. இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்குற அமைப்பில் தான் இருக்காரு. ஆனால் சனி உறவு சார்ந்த அமைப்பில் இருக்கார். அப்போ உறவுக்கு கஷ்டம் அப்படிங்கும்போது அது கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்தில் அதிருப்தி மனநிலையை கொடுக்கும். அதே மாதிரி கல்யாணத்துக்குன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் நமக்கு அது ஒரு இடைஞ்சலாக நிற்கும். அல்லது தவறான தேர்வை செலக்ட் பண்ணி, தவறான ஒரு ஜாதகத்தை நம்ம செலக்ட் பண்ணி அதன் மூலமாக நமக்கு நல்லதுன்னு போய் கெட்டதை அனுபவிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதில் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்,
கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டது, அதில் எல்லாம் வந்து கொஞ்சம் தடைகள் இருக்கும். இப்போ நம்ம ஒரு புதிய முடிவுகள் எடுக்கிறோம். நான் புதுசாக வந்து ஒரு விஷயத்தை பண்ணலான்னு இருக்கேன். அதை வந்து நான் விளம்பரப்படுத்த போகிறேன். இல்லை அது 4 பேரை பார்த்து நான் வந்து அதை ப்ரெசன்டேஷன் கொடுத்து நான் அதை வந்து ரெடி பண்ண போகிறேன். புது ப்ராஜெக்டாக பண்ண போகிறேன். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு திங்கிங்கில் வந்து தடைகளை கொடுத்துரும். அதனால் அது அந்த கால நேரம் பார்த்து செய்யுங்க. நம்ம ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் வந்து 3ஆம் பாவத்துக்கு நல்லா இருந்தது அப்படின்னா மாற்றங்களுக்கு தப்பு கிடையாது. 3ஆம் இடம் 9ஆம் இடம் மாற்றங்கள். அதுக்கு தகுந்த திசாபுத்தி அந்தரங்கள் நடந்தால் மட்டும் நீங்கள் அதை செய்யுங்க. மற்றபடி இப்போ நம்ம ஒரு உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கோம். வீட்டில் வந்து தாயாரினுடைய அமைப்பு, உறவு முறை, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தேவையில்லாமல் சில கலகங்கள், குழப்பங்கள் வரும். அதாவது ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் இப்படி தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சிட்டு நான் செஞ்சேன் அப்படின்ட்டு செய்கிற பழிகள் வந்துடும். அதனால் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆக்ரோஷம் வந்துடும். அதாவது தவறான புரிதல்னால நமக்கு கேரக்டரில் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் அவங்களுக்கான கல்வி, அவங்களுக்கான ஒரு பழக்க வழக்க முறைகள் இதில் எல்லாம் வந்து கொஞ்சம் விருத்தி கிடைக்கும், டெவலப்மெண்ட் கிடைக்கும். இஷ்ட தெய்வம், நம்மளுடைய கலைகளை விருத்தி பண்ணிக்கிறது, இதில் எல்லாம் வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். பட் ஸ்லோவாக இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். வேலையில் வந்து உங்களுக்கு பிரச்சனையே வராது, டெவலப்மெண்ட் ஆகிடுவீங்க. வாழ்க்கை துணை, கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அதே போல் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், தந்தை வர்க்கம், தந்தையினுடைய ஆரோக்கியம், இது சம்மந்தப்பட்டதில் அவருடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஒரு நியூட்ரலாக தான் போயிட்டுருக்கும். பெருசாக பூஸ்டப் ஆகாது. அதே நேரத்தில் ப்ராப்ளமும் ஆகாது. நியூட்ரலாக போய்கிட்டு இருக்கோம். குலதெய்வ காரியங்கள், அதனுடைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். ஆன்மீக சம்மந்தப்பட்டது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதில் வந்து சில மாறுதல்கள், அதில் வந்து பேட்டர்ன் சேஞ்சஸ் மற்றும் இடமாற்றம், இது சம்மந்தப்பட்டதில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணலாம். பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது இது எதிர்பாராத சில நல்ல நிகழ்ச்சிகளாக நடைபெறும். ஏன்னா தொழிலை வந்து ஒரு மாற்றம் வேணும், மாற்றம் இருந்தால் தான் அது டெவலப் ஆகுங்கிற சூழ்நிலையில் நீங்கள் அதை முன்னெடுக்கும் போது அதுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இந்த சனியராகவும் உங்களுக்கு தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி பண்ணுவாங்க. மூத்த சகோதரம் சகோதரி வகையில், நண்பர்கள் வகையில் சில பிரச்சனைகள் எதிர்பார்க்க வேண்டி வரும். அதனால் உறவு ரீதியாகவும் மனஸ்தாங்கல்கள் ஏற்படலாம். அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லையும் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வெளிநாடு போகிறது, வேலை பார்க்குறது, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது கொஞ்சம் லாங் ஸ்டாண்டர்டாக அது வேலை செய்யாது. ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் தடைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புதிய முதலீடுகள் அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னால ஒரு சடனாக பூஸ்டப் பண்ணி கொடுக்காது. ஆராய்ச்சிகளில் இருக்கிறவங்களுக்கும் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்போ நம்ம வந்து ஒரு ரிசர்ச்சில் வந்து ஏதாவது ஒரு இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், அதில் வந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அது அப்படியே மாதம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கோம். இந்த 85 நாட்களில் வந்து கொஞ்சம் அது காலதாமதப்படும். ஸோ இதையெல்லாம் அனுசரித்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நல்லா பாருங்கள். நம்மளுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறையில் 12 பாவங்களுக்கு அதிகாரிகளை கண்டுபிடிச்சி எந்த கிரகம் நமக்கு தொழில் கொடுக்கும், எந்த கிரகம் நமக்கு புகழை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், எந்த கிரகம் உறவுக்கு நல்லா இருக்கும், எந்த கிரகத்தினால நம்ம வந்து வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு நஷ்டமும் கஷ்டமும் வலிவேதனையும் ஏற்படுத்துது, இதையெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ்டாக தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த மாதத்தில் அந்தந்த நட்சத்திரங்கள் வரும்போது அதுக்கு தகுந்த செயல்பாடுகளை நாம் செய்யும்போது நமக்கு தேவையான அனுகூலங்களை பெறலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.